வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மீட்பு பணிகளில் சிக்கல் இருப்பதாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் கமாண்டர் ஸ்ரீதர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் கிரண் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் நேற்று இரவு நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து வீரர்கள் அங்கு சென்று மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நமது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை துணை தள கமாண்டன்ட் திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ அங்க எவ்வளவு பேர் வீரர்கள் நம்ம மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? ஸோ இப்போ நம்ம டீம் 2 இருக்கு. ஸோ டீம் ஈச் 30 இருக்காங்க. 60 பேர் அங்கே டிப்ளாய்டு ஆல்ரெடி. ஒரு டீம் என் ரூட்ல இருக்கு, போய்கிட்டு இருக்காங்க. அது தவிர இன்னும் டீம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம கிட்ட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸில் கோழிக்கோடு, பட்டணம்திட்டா எல்லா இடத்துலையும் நம்ம டீம் ஆல்ரெடி இன்னும் 9 டீம் அங்கே ஆல்ரெடி டிப்ளாய்டாக இருக்குது. அதையும் நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு டிமாண்ட் வரல. ஸோ 3 டீமுக்கு வந்திருக்கு, 2 டீம் ஆல்ரெடி இருக்குது, ஒரு டீம் போயிட்டு இருக்கு. இதுதான் டிமாண்ட் இப்போதைக்கு. அதை நம்ம அனுப்பிச்சிட்டோம். சார், இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அங்கே நிலவி வந்துட்டு இருக்கு சார்? சூழ்நிலைகள் இப்போ லேண்ட்ஸ்லைட் தான். நைட்டு எல்லாருமே தூங்குற டைமில் வந்ததுனால ஸோ ரொம்ப இருக்கும், கேஷுவாலிட்டி இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. லைவ் விக்டிங்ஸும் நம்ம ட்ராப் ஆகியிருந்தாங்க, உள்ள மட்டில் டெப்ரிஸில் இருந்தாங்க, அவங்களையும் நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். மிச்சபடி போய்கிட்டு இருக்கு. தண்ணி மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு. அந்த அந்த ஆறில் இன்னும் தண்ணி ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போகிறது. மேற்கொண்டு தேவைப்பட்டால் நம்ம டீம்ஸ் ஏதாவது அனுப்புகிறோமா? இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்கிறோமா? இப்போதைக்கு இப்போ கூட ஒரு டீம் கிளம்பிச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம 11 டீமு ப்ளஸ் பெங்களூர்லேருந்து ஒரு டீம் நம்ம டைவர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஆன் கிரவுண்ட் 12 டீம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. 3 டீம் ஸ்பாட்லையும் மிச்ச டீம்ஸ் ரெடியாக பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சார், இப்போ அங்கிருந்து வரும் தகவல்கள் எப்படி நீங்கள் சேகரிக்கிறீங்க? இங்கிருந்து எப்படி வீரர்களை நீங்கள் ஒருங்கிணைச்சு அனுப்புறீங்க? தகவலை நம்மளுடைய கான்ஸ்டபிள்ஸ் டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர்லையும், நம்ம ஒரு ஆஃபீஸர் ஸ்டேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர்லையும் இருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிரவுண்டில் நடக்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டீமோட ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் நம்மளுக்கு கரண்ட்டில் சொல்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் மூலிமா HF செட் இருக்குது. மொபைல் நெட்ஒர்க்கு வாய்ஸ் கால் மட்டும்தான் பண்ண முடியுது. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் இல்லை. வாய்ஸ் கால் மூலிமா அவங்களுக்கு நம்ம கரண்ட் இது சொல்லிகிட்டே இருக்காங்க. நிலச்சரிவிலிருந்து நம்ம வீரர்களை மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இந்த கடினமான பகுதிகள், இந்த மாதிரி கடினமான பணிகள் எது மாதிரி ஏதாவது இருக்கா சார் அந்த ஸ்பாட்டில்? கடினம்னா இது மழை தான். மழையும் அந்த ஆறில் கொஞ்சம் கட் ஆஃப் ஆயிடுச்சு ஏரியா. அது மட்டும் தான் கடினம். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. நம்ம ஜவான்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணவங்க தான். ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணிடுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். குமுதம் செய்திகளுக்காக அரக்கோணத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரசாதுடன் கிரண் பூஷணன்.